இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையில் ஒருமிக்க நாம் பாடி ஆராதித்து துதிக்க தேவன் நமக்கு கிருபைய வாய்ப்பையும் கொடுத்தார். நம் நடுவில் கர்த்தர் ஆளுகை செய்தார். இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவையான அனைத்தையும் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னமே ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தின தேவன், அவரை குறித்து பார்க்கும் பொழுது திட்டமிட்டிருக்கிற தேவன். திட்டமிட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த திட்டம் பண்ணினாரே, அந்த திட்டம் பண்ணின ஒவ்வொன்றும் கிரமமாக வந்து சேர, ஏற்ற வேளையிலே அது நமக்கு வந்து கிடைக்க ஆணையோடு வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அவருடைய நேரத்தில் அது நம்முடைய கரங்களிலே வந்து சேருவதற்கு ஆணையிட்டவருமாய் இருக்கிறவர் நம்முடைய தேவன். அவருடைய திட்டங்கள் மாறாத, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானது. சரியான நேரத்திலே அது நமக்கு கிடைக்க ஆணையிட்டும் வைத்திருக்கிறதான ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. தேவன் திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அவருடைய திட்டம், அவருடைய மாறாத உடன்படிக்கை. அவர் யார் என்று சொன்னால் நித்தியமான தேவன், நிகரற்ற தேவன், எல்லாரிலும் பெரிய தேவன் என்பதை ஆண்டவர் நிலைநாட்டி உறுதிப்படுத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் கடந்த வாரங்களிலே கவனித்தோம். நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுகிறார்? நிரந்தரமான நிலையிலே இருப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலே அந்த வார்த்தையை நாம் கவனிக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், அந்த வசனத்தில் பாருங்கள், 5வது வசனத்தில் ஆதலால், அந்த வார்த்தையை கவனிங்க. ஆதலால் அழுத்தமான ஒரு சொல்லை சொல்லுகிறார். எனக்காக ஆண்டவர் திட்டம் பண்ணி வாக்குத்தத்தமாக, உடன்படிக்கையாக, சித்தமாக, நித்திய நிகரற்ற பெரிய தேவன் ஏற்படுத்தி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே அந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய எல்லா ரட்சிப்பும் நிறைவேற. அந்த வசனத்தை வாசிங்க. எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. அவர் இவைகளை பெருக செய்யாரோ என்று சொல்லி ஒரு வார்த்தையை தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். நன்றாக இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மாற்ற முடியாமல் அற்புதமாக, ஆச்சரியமாக, உங்களுக்கு நன்மையும் கர்த்தருக்கு அதனாலே மகிமையும் வருகிற நிலையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தேவன் போட்டிருக்கிற திட்டம் என்பது நாம் எவைகளை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் தேவனிடமிருந்து பெறுவதற்கு திட்டமிட்டவை. இவை எல்லாவற்றையும் அதை மட்டும் குறித்தது மட்டுமல்ல. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலே வளர வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி பெறுவதை குறித்து மட்டுமல்லாமல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் நன்றாக இந்த காலை வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்காக போட்டிருக்கிற திட்டம் நிச்சயம் நிறைவேறும், சந்தேகமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக போட்டிருக்கிற திட்டம் நிச்சயமாக நிறைவேறும், அதில் சந்தேகமே இல்லை. அது நிறைவேறுவதற்கு என் பக்கத்திலே என்ன இருக்க வேண்டும், அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு என் பக்கத்திலே என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுப்பதற்காக மட்டும் என் ஆண்டவர் திட்டம் போடவில்லை, என் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் என் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை மறந்து விடாமல் இருக்க கிருபை தாரும் என்று சொல்லி முதலாவது இந்த காலை வேளையிலே நாம் கேட்போமாக. அதை உணர்ந்து தான் தாவீது சொல்லுகிறார், நீ வளர்ந்தோங்க செய்யாரோ. அல்லேலூயா. நீர் அதை வளரும்படி செய்ய மாட்டீரோ. இங்கே தாவீது சொல்வது என்ன, ஆண்டவர் போட்ட திட்டம் என்னில் நிறைவேறும், ஆனால் என்னுடைய பக்கத்திலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன போட்டிருக்கிறார் என்பதை நான் கவனிக்க வேண்டும். பக்கத்தில் பாசுங்க, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என் பக்கத்தில் என்ன செய்யணும் என்று சொல்லி திட்டம் போட்டிருக்கிறார், அதை வளர்ந்தோங்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்னது? எனக்கு ஒரு, நமக்கு பலருக்கு பலவிதமான ஆசை இருக்கும். ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறார், அவருக்கு ஒரு ஆசை இருக்கணுமா. என்ன ஆசைன்னா, ஆசை மட்டும் இல்லை, தாவீது சொல்ல எனக்கு ஒரு கவனம் இருக்கணும். நமக்கும் அதே தான், நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். என்ன கவனம்? தேவனுடைய திட்டத்தின்படி நான் வளர வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும். அந்த கவனம் நமக்கு இருக்கணும். தேவனுடைய திட்டத்தின்படி நான் வளர வேண்டும். அதை குறித்து நீங்களும் நானும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனும் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சிக்கும் தேவ திட்டத்தில் இடம் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய வளர்ச்சிக்கும் தேவ திட்டம் அதில் உண்டு. வளர்ச்சி இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கும் கனமோ, ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதமோ, ஆண்டவர் கொடுக்கிற பிரதிபலனோ பயனற்றதாக போய்விடும். அல்லேலூயா. உயிருள்ள எல்லாம் வளருகிறது, அப்படி தானே? வளர்ச்சி வாழ்வின் அம்சம். பக்கத்தில் பாசல்ல, உயிருள்ள எல்லாம் வளருகிறது. வளர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு தருகிற காரியங்கள் அர்த்தமுள்ளதாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரே. கனம், ஒரு பேரை கர்த்தர் கொடுக்கிறாரே, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரே, ஒரு பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறாரே. இது எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் வளர வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் தருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். சொல்லுங்க, எதில் வளரணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் வளராமல் இருந்தோமானால், வளர்ச்சி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, ஆண்டவர் போட்ட திட்டமோ, அது ஆண்டவர் கொடுத்த கனமோ, ஆண்டவர் கொடுத்த பிரதிபலனோ, ஆண்டவர் கொடுத்த பெயரோ, இவையெல்லாம் தேவன் தந்திருந்தும் தந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் வளர்ச்சி மிக மிக அவசியம். அல்லேலூயா. அதை உணர்ந்து தான் தாவீது கேட்கிறான், நீர் உம்மை பொறுத்த அளவிலே திட்டத்தை நிச்சயம் செய்வீர், அது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, பலனுள்ளதாக இருப்பதற்கு எனக்கு உள்ளே ஒரு கவனம் உண்டு. அல்லேலூயா. அது என்ன? நான் வளர வேண்டும். நீர் என்னை வளர்ந்தோங்க செய்யாரோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை வளர்ந்தோங்க செய்யாரோ. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு, நன்மைக்கு வளரலைன்னா அது அர்த்தமற்றதாய் போய்விடும்.
வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில வளர்ச்சி இல்லைன்னா கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் அர்த்தமற்றதாக நம்முடைய வாழ்க்கையில போகவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைமையில வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சாலமோன் அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, சாலமோன் இளைஞன் அரசாட்சிக்கு வருகிறான். அரசாட்சி செய்யணும், ஆலயம் கட்ட வேண்டும். இந்த 2 பணியும் பெரிய வேலை. இந்த 2 வேலையுமே பெரிய வேலை. அரசாட்சி செய்கிறதும் பெரிய வேலை, ஆலயம் கட்டுவதும் பெரிய வேலை. இவை 2ம் செய்வதற்கு என் ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை கொடுத்து சிறு பிள்ளைத்தனமாகவே சாலமோன் இருந்துவிட கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. அவன் வளர்ந்தபோது அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழியை, பிரசங்கியை, உன்னத பாட்டை கர்த்தர் எழுத வைக்கிறார். இளவயதின் ஞானத்தினால் பெற்றதான ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் முதிர்ச்சி அடைந்து அவன் வளர்ந்து தேவக்கரம் தன்னில் செயல்பட இடமளித்த பொழுது அவன் எழுதின நீதிமொழி, அவன் எழுதின பிரசங்கி, அவன் எழுதின உன்னத பாட்டு இன்று வரை எவராலும் இடிக்கப்பட முடியவில்லை, அழிக்கப்பட முடியவில்லை. அது நிலைத்து பலன் தருகிறதாய் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இளைஞனாகிய யோசேப்பிற்கு தேவனுடைய கிருபையும் வரமும் கிடைத்தது. கர்த்தருடைய கருணை அவனுக்கு இருந்தது. அவனிடத்திலே யோசேப்புக்கு ஆசீர்வாதமும் இருந்தது. கர்த்தருடைய கருணையும் இருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதமும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் வளர்ந்து கர்த்தருக்காக வளர தீர்மானித்ததினால், கர்த்தருக்குள்ளே தன்னை வளர்ச்சி அடைய அவன் தீர்மானித்ததினால், இடம் கொடுத்ததினால் அவன் வளர்ந்தபோது பல தேசங்களுக்கு அவனை ஆசீர்வாதமாக்கினார். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின் ஆசீர்வாதத்தின் நன்மை அல்லது பலன் நாம் தேவ திட்டத்தோடு வளருவதோடு இணைந்ததாயிருக்கிறது. அல்லேலூயா. வளர்ச்சி என்பது கர்த்தருடைய திட்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வளர்ச்சி என்பது கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சியை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட திட்டம் வைத்திருக்கிறார்? 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது 92வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமைகளிலே வளருவதை குறித்து ஒரு திட்டம் போடுகிறார். எப்படி? பனையை போல, கேதுருவை போல. பனைமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர காத்திருப்பது இல்லை. வறட்சியான இடமாக இருந்தாலும் அது நிமிர்ந்து நின்று கனியை கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று பார்க்கும் பொழுது அது நிமிர்ந்து நின்று கிடைக்கிற பலன், அந்த பூமியில் என்ன பலன் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி உறுதியாக நின்று பலனை கொடுக்கிறது. கேதுரு மரம் சுண்ணாம்பு மலையின் மேலே இருந்தாலும் அழித்து போடக்கூடிய ஆற்றலுடைய சுண்ணாம்பு வேர்களை பற்றி இருந்தாலும் நிலைத்து நின்று எல்லா மரங்களை விட அது உயர்ந்ததாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை குறித்து போட்டிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? எந்த பிரதிகூலமும் இல்லாமல் இருந்தாலும், எந்த அனுகூலமும் இல்லாமல் இருந்தாலும் அதிலே தேவன் தருகிறாரே அந்த இரக்கத்தை, அந்த தயவை சார்ந்து வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை மனதில் கொண்டவர்களாக நாம் எது இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் நினைப்பது இல்லாமற் போனாலும் நீர் என்னுடைய வளர்ச்சியை குறித்து போட்டிருக்கிற திட்டம் இவை எல்லாம் இல்லாவிட்டாலும் எனக்குள்ளே வளருவதற்கென்று ஒரு அம்சத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். முதலாவது கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவர் பனையை போல, கேதுருவை போல, சூழ்நிலைகளே சாதகம் இல்லாமல் இருந்தாலும், நினைத்த காரியம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவர் தருகிற இரக்கம், ஆண்டவர் தருகிற கிருபையிலே வளர்ச்சி அடைய அவருடைய திட்டத்தின்படி வளர்ச்சியை குறித்து போட்டிருக்கிற திட்டம் நம்மிலே வளருவதற்கென்று ஒரு அம்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே இரண்டாவது, அவர் பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டம் கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத துன்மார்க்கரை குறித்து வேதம் சொல்லும்போது அவர்கள் துரும்பாக இருப்பார்கள். துன்மார்க்கரை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் துரும்பாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ கொழுத்தவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத துன்மார்க்கனை சொல்லும்போது அவனுடைய வளர்ச்சி குன்றிக்கொண்டே போகும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை பார்த்த உடனே வித்தியாசத்தை தெளிவாக காண்பிக்கிற நிலையில் தம்முடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பாதவர்கள், அவரை பின்பற்றாதவர்களை விட வித்தியாசமாய் பார்ப்பதிலேயே ஒரு வித்தியாசத்தை இருக்கும் நிலையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வளர்ச்சியை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தீயினாலே பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையிலே கர்த்தரை அறியாதவர்கள் எரிந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பிழைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகம் அக்கினி சூளைக்கு தூக்கிட்டு போகிறவன் மாண்டு போனான். ஆனால் தூக்கி கொண்டு போடப்பட்டவன் அக்கினி சூளையில் பரீட்சை இருந்தாலும் உயிரோடு கூட கர்த்தர் நிறுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் போட்டிருக்கிற திட்டம் பிறர் காணக்கூடிய நிலையிலே வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மூன்றாவது, ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை, அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அல்லேலூயா. அவன் நிழலில் குடியிருக்கிறதற்கு திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்கும். நல்ல கவனிங்க. அவர் பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல் வளருவார்கள். முதலாவது, பனையை போல, கேதுருவை போல ஓங்கி வளருகிற வளர்ச்சிக்கான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவதுடைய பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். இங்கே மூணாவது சொல்கிறது, அவர் பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல் வளருவார்கள். பிள்ளைகளை திராட்சை கொடிகளை போல் வளருவார்கள். அந்த 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் போட்டிருக்கிற வளர்ச்சி என்ன தெரியுமா? முதலாவது, மனம் தருவது. அந்த வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது, அவர்களுடைய வாழ்க்கையினால பிறருக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பிரயோஜனமும் வருகிற ஒரு வளர்ச்சியை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தாவீது அந்த வசனத்தில் ஜெபிக்கிறான், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய
உடன்படிக்கையை என்னோட கூட அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் என் ஆண்டவர் வளர்ந்தோங்க செய்யாரோ. அந்த ஏக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாமும் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா இடத்திலும் தாவீது வளர்ச்சியை கேட்கவில்லை. குறிப்பாக ஒரு இடத்துல வளர்ச்சியை தாவீது கேட்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா ரட்சிப்பும் வளர வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற நிலையில் வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் எனக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும். அதுதான் தாவீதுடைய ஆசை, தாவீதுடைய விருப்பம். அப்போதுதான் நீர் எனக்கு போட்டிருக்கிற திட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும், உமக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தாவீது, எல்லா ரட்சிப்பும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வேதத்தில் ரட்சிப்பு என்கிற பதம் 3 நிலைக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். வாசிங்கள. முதலாவது லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே, நம்முடைய தேவனாகிய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். முதலாவது ரட்சிப்பு என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. மனுக்குலத்திலே நாம பாவம் செய்து பாவிகளாய் பிறந்த அத்தனை பேரும் இயேசுவின் கல்வாரியை நினைத்து நாம் செய்த பாவத்திற்கு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் கல்வாரியை நோக்கி பார்த்த பொழுது, ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது, கர்த்தர் நாம் அடைய வேண்டிய தண்டனையை, நாம் அடைய வேண்டிய ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று மனமுடைந்து அவருடைய சமூகத்திலே வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது பாவங்கள் அனைத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு மன்னித்து பாவங்களின் தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை பெற்ற எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த பாவங்களின் தண்டனையிலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்கி எனக்கு ஒரு ரட்சிப்பை நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கர்த்தர் அவர்களோடு கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசுவாராக. அவருடைய வல்லமையான வார்த்தை அவர்களை தொடுவதாக, அவருடைய கிரியை நடக்கட்டும். கல்வாரிய அன்பு எவரையும் மாற்றும். அல்லேலூயா. 2வது ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சபையில் யாருக்காவது வியாதி இருந்தால் வேதவசனத்தில் வாசிக்கிறோம், மூப்பர்களை வரவழைப்பார்களாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிப்பு என்கிற ஒரு பதத்தை இங்கே பார்க்கிறோம். இது பாவ மன்னிப்பை குறிப்பதல்ல. அரண்மனை வாழ்க்கையில் வெளியே நடப்பது அறியாமல் எஸ்தர் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்போது மொர்தெகாய் ஒரு செய்தியை எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறான். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொன்னான். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குமா? அதை நீ மறந்து வாழ்க்கையிலே இருப்பாயானால் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுகிறார். சொல்லிட்டு மொர்தெகாய் சொல்றாரு, உன் குலமாகிய யூத குலத்திற்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து என்ன பண்ணும்? வரும். இங்கே ரட்சிப்பு என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள். யோனத்தானும் அவன் ஆயுதாரியும் 2 பேர் மட்டுமே எதிர்த்து போரிட அவர்கள் போகிறார்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 23வது வசனம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேல் மட்டும் நடந்தது. நல்ல கவனிங்க. கர்த்தர் யோனத்தானுக்காக இறங்கி அவனுடைய முயற்சியை, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அன்று பெலிஸ்தர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். இங்கு ரட்சிப்பு என்கிற சொல் எதை குறிக்கிறது? சரீர நிலையிலே, சூழ்நிலையிலே, உணரும் விதத்திலே பாதிக்கிறதான வியாதிகள், பாதிக்கிறதான கட்டுகள், பாதிக்கிறதான நெருக்கங்கள், பாதிக்கிறதான நஷ்டங்கள், பாதிக்கிறதான வேதனைகள், இவைகளிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற விடுதலை இருக்கிறதே, அந்த விடுதலைக்கும் ரட்சிப்பு என்கிற சொல்லை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு உண்டு. சரீர வியாதி, வேதனை, சூழ்நிலை தொல்லைகளிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு விடுதலை தருகிறார். அதையும் ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு வாசிங்க, எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார். இயேசு தமது சபையை சந்திக்க வரும் பொழுது ஒன்று நடைபெறும். சரீரத்தில் இருக்கும் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து முழுமையாக விடுதலை தந்து இனி பாவமே இல்லாத ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த 3 வகையான ரட்சிப்பை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் நிறைவேறும், நீர் அதை நிறைவேற்றுவீர். ஆனால் என்னுடைய பட்சத்தில் நான் உம்முடைய எல்லா ரட்சிப்பும் என்னிலே வளர செய்வீராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிப்பை என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக 4 அம்சங்கள் ரட்சிப்பை குறித்து இருக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது ரட்சிப்பினுடைய முதல் அம்சம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கி இருக்கிறது. நல்ல கவனிங்க. முதல் அம்சம், ரட்சிப்பினுடைய முதல் அம்சம் என்னன்னா, ரட்சிப்பினுடைய ஆரம்ப அடையாளங்கள். இங்கே வாசிக்கிறோம், பழையவைகள் 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நமக்குள் அனுபவிக்கும் ஒரு புதிய
உணர்வு, ஒரு புதிய புதுமை. நம்முடைய விருப்பங்கள் புதிதாகிறது, நம்முடைய மனப்பான்மை புதிதாகிறது, நம்முடைய அணுகுமுறைகள் புதிதாகிறது. 51 சங்கீதம் 12வது வசனம், சங்கீதம் 51:12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உங்க வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ரட்சித்த பொழுது அவர் கொடுத்ததான மன்னிப்பு உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பின பொழுது சொல்லி முடியாத ஒரு பேரானந்தத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். தொலைந்து போன ஒரு ஆடு, வேதத்தில் பார்க்குறோம், தொலைந்து போன ஒரு ஆடு கிடைத்த போது, தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு கிடைத்த போது, தொலைந்து போன மகன் திரும்பி வந்தபோது எப்படி ஒரு மகிழ்ச்சி வாழ்வை நிரப்பினதோ, அதை போல அப்படி ஒரு புதுமை என்று ஒன்று இருந்தது. அதை போல நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி இருந்தது. சங்கீதம் 13:5 வாசிங்க. சங்கீதம் 13:5. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். 35ஆம் சங்கீதம் 9வது வசனம், சங்கீதம் 35:9. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். 35:9. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில், அல்லேலூயா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது ரட்சிப்பில் களி கூறுகிறேன். எந்த நிலையிலே நமக்குள்ளே வழிந்து கொண்டிருக்கும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மில் இருப்பதற்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். 118வது சங்கீதம் 15வது வசனம், சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எதற்கு? ஏன் கம்பீர சத்தம்? முந்தின பிந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் செய்ததான அந்த அற்புதங்களை நினைத்து நினைத்து, கர்த்தர் கொடுத்ததான வெற்றிகளை நினைத்து நன்றி சொல்லி சாட்சி அனுபவிக்கும் ஒரு கிருபை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அது இருந்தது. அது உண்மைதானே, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அற்புதமான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் தந்த பதில் அனுபவங்கள் ஆச்சரியமாக அவர் நம்மை நடத்தி நமக்கு கொடுத்த விடுதலைகள், இவைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிக்க ஏராளமான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி இருந்தார், கொடுத்திருந்தார். அப்படி கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆரம்ப காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார், என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார், ஆண்டவரை அதையெல்லாம் சொல்லி சொல்லி துதிப்பதற்கு ஏராளமான செயல்களை கர்த்தர் அனுபவமாக்கி தந்திருந்தார். அந்த கூடாரம், வாஸ்தவ வசனத்தில், அந்த கூடாரம் எப்பொழுதும் பிரகாசமான நிலையிலே இருக்க, சாட்சிகள் நிறைந்து இருக்க கர்த்தர் செய்தார். ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இன்று ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த ஆரம்ப அடையாளங்கள் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் இந்த காலை வேளையில் தேடி பாருங்க. 5 வருஷம் கடந்து வந்துட்டேன், 10 வருஷம் கடந்து வந்துட்டேன், 15 வருஷம் கடந்து, ஏன் 30 வருஷம் கூட என்ன பண்ணிட்டேன், கடந்து வந்துட்டேன். ஆனால் ஆரம்ப அடையாளங்கள் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே இருக்கா, என் வாழ்க்கையில் இருக்கா என்று தேடி பார்த்து, ஒருவேளை அந்த நிலைமைகள் இல்லாமல் இருந்தால் தாவீதை போல, ஆண்டவரே அவைகள் மறுபடியும் என்னிலே வளர்ந்தோங்க செய்வீராக, புதிதானது வரட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் பெருகட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கேட்பீர்களானால் அந்த அடையாளத்தை கர்த்தர் மறுபடியும் ரினியூ பண்ண தர அவர் விரும்புகிறார். ரட்சிப்பினுடைய 2வது அம்சம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். முதல்ல ஆரம்ப அடையாளங்கள்,
ரெண்டாவது ரட்சிப்பினுடைய அம்சம் என்ன பண்ணணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். வளர வேண்டிய ரட்சிப்பின் ரெண்டாவது அனுபவம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 3ஆவது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதற்கு பெயர் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ரட்சிப்பினுடைய ஆரம்ப அடையாளங்கள் உண்டு. அதே போலவே ரட்சிக்கப்பட்ட வாழ்வு, பாவ மன்னிப்பை பெற்ற வாழ்வில் என்ன இருக்க வேண்டும்? கனிகள் இருக்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனம். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் கனியை தந்து ஆண்டவர் நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். உடன்படிக்கை நிச்சயம் நிறைவேற்றுவீர். ஆனால் என்னை பொறுத்த அளவிலே பெறுவதற்கு மட்டும் கவனம் செலுத்தாமல், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் திட்டம் போட்டிருக்கிறீரோ அப்படி இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். என்னுடைய ரட்சண்ய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வது பெரிதல்ல, ரட்சிப்பினுடைய கனி என்னிலே பெருகி இருக்கிறதா, வளர்ந்து இருக்கிறதா, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி என்பது என்ன? யோவான் ஸ்நானகன் அதை சொன்னபோது அவர்களுக்கு அது புரியவில்லை. லூக்கா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய. அங்கிருந்த கூட்டம் அவனை பார்த்து, யோவான் ஸ்நானகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லுகிறீர், அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு செயல், ஒரு கிரியை, குணம். என்ன செய்ய வேண்டும் என்ற உடனே, உங்களிலே 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். மனம் திரும்பி விட்டேன், இயேசு என்னை ரட்சித்து விட்டார், அதற்கு அடையாளமாக இருக்க வேண்டிய பல கனிகளிலே ஒரு கனியை இங்கே சொல்லுகிறார். அது என்ன கனி? 2 அங்கி உள்ளவன் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆகாரம் அதிகம் உள்ளவன் இல்லாதவனுக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஒருவேளை அங்கேயும் கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்மளும் கேள்வி கேட்போம். ஐயா, இதைத்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பலரும் செய்கிறார்களே உலகத்தில். நன்கொடை செய்கிற, ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இருக்கிறார்களே, இது எப்படி மனம் திரும்புதலின் கனி ஆகும் என்று கேள்வி கேட்டிருப்பாங்க. நமக்குள்ள கேள்வி எழும்பும். ஆனால் அந்த வசனத்தை நன்றாக கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். ஏராள அங்கி உள்ளவன் என்று சொல்லவில்லை. ஏராள அங்கி உள்ளவன் என்று சொல்லவில்லை. 2 ட்ரெஸ்ஸு தான் இருக்கிற. ட்ரெஸ்ஸு எத்தனை? 2 ட்ரெஸ்ஸு தான். அந்த 2 ட்ரெஸ் உடையவன் அந்த 1 கூட இல்லாமல் இருக்கிறானே, அவனுக்கு 1 நீ கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த 2ல் 1 கொடுக்க கடவன். மிகுதியான ஆகாரம் இருக்குதே, அவன் கொடுக்குறானே, அது இல்லை. நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட, கொஞ்சம் தான் இருக்கு மீதி, அது உனக்கு நாளைக்கு தான் தேவை. ஆனால் இன்னைக்கு ஒருத்தன் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறானே, அவனுக்கு நீ இருக்கிறதுல இருந்து எடுத்துக்கொடு.
அல்லேலூயா. ஒருவருக்கு அங்கி இல்லை, நிகழ்காலத்தில் இவனுக்கு 2 அங்கி இருக்கு. இன்னைக்கு அங்கி இருக்கு, நாளைக்கு தான் இன்னொன்று தேவை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 2 இருக்குல்ல, 2ல் 1 எடுத்து இன்னைக்கு நிகழ்காலத்தில் இல்லாமல் இருக்கிறானே அவனுக்கு அந்த 1 கொடு. ஹல்லேலூயா. உனக்கு நாளைக்கு தான் தேவை, ஆனால் இன்னைக்கே ஒருத்தன் இல்லாமல் இருக்கானே அவனுக்கு என்ன பண்ணு? அதான் ரட்சிப்பின் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இன்னைக்கு உனக்கு ஆகாரம் இருக்கு, சாப்பிட்டுட்ட, மீதி இருக்கு. இனி நாளைக்கு தான் உனக்கு தேவை. இன்னைக்கு ஒருத்தன் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறானே, அந்த மீதி எடுத்து அவனுக்கு கொடு. அல்லேலூயா. உன் நிகழ்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கும்போது பிறருடைய ஆசீர்வாத நிகழ்வுக்காக உன் எதிர்காலத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். தான தர்மம் செய்பவர்கள் இருப்பதிலிருந்து கருணையினாலே கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அதை இங்கு சொல்லவில்லை. புரியவில்லையே இது என்ன என்றால், ஆண்டவர் இங்கே சொல்வது கர்த்தர் குறிக்க விரும்பும் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகனே, ஆண்டவர் உனக்கு 2 கொடுத்திருக்கிறார். கொடுத்திருப்பது 2ஐயும் நீ அனுபவிக்க அல்ல, இருக்கிற 1ஐ இல்லாதவனுக்கு கொடுக்கத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்க, கர்த்தர் உனக்கு தந்த எல்லாவற்றிற்கும் நீ உக்கிரான காரணாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனைக்கும் ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். பக்கத்தில் பா சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய எண்ணம் சிந்தை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இருக்கிற எல்லாம் எனக்கு, இருக்கிற எல்லாம் என் பிள்ளைகளுக்கு, இதுதான் நம்முடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் மனம் திரும்பி வந்தவுடனே என்னிலே ஏற்படுகிற மாற்றத்தினால் எனக்குள்ளே என் உடைமைகளை குறித்து ஒரு வித்தியாச எண்ணம் வருகிறதா இல்லையா? என்ன எண்ணம்? இவையெல்லாம் என்னுடையதல்ல, நீர் எனக்கு தந்தவை. அல்லேலூயா. நீர் எனக்கு தந்தவை. இதை குறித்து ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இதை உம்முடைய சித்தப்படி பயன்படுத்த, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்த, பிறருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த எனக்கு ஒரு கிருபை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்பு என்னுடையது, எனக்குரியது. நம்ம இப்போ கேட்டோம்னா என்ன சொல்ல, ட்ரெஸ் யாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? யாராவது கர்த்தர் தந்ததுன்னு சொல்லுவோமா? எனக்கு என்னுடையது. பேனா எடுத்து இப்படி காமிச்சு என்ன சொல்லுவோம்? என்னுடையது. யாராவது கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்கிறோமா? அப்படி தான் நம்ம எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? என்னுடைய உபயோகத்திற்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நம்முடைய உபயோகத்திற்குன்னு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த உபயோகத்திற்குன்னு ஒன்றை கொடுத்துருக்கிறாரு, அதை சில நேரத்தில் தேவனுக்கு உரியதாக நீ கொடுக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய உபயோகத்திற்கு நான் ஆண்டவர் கொடுத்ததை அது தேவனுக்குரியது. கர்த்தர் என்னுடைய வசத்திலே அதை கொடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய உபயோகத்திற்கென்று வைப்பதை சில நேரத்தில் தேவனுடைய தேவையை பார்க்கும்போது உன் தேவையை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடையதை தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்க ஒரு சுய வெறுப்பு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் இங்கே ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறார். உனக்கு உபயோகத்தில் உன்கிட்ட ஆண்டவர் பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறார். தேவை உள்ளவர்கள் வரும்போது உன்னுடைய தேவையை நீ அடக்கி கொண்டு உன் தேவையை ஒதுக்கி பிறர் தேவையோடு இருக்கிறானே அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுய வெறுப்பு உனக்கு வேண்டும் என்பதை கர்த்தர் சுட்டி காட்ட விரும்புகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 35 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 35. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு
அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது ரெண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக இவனுக்கு ஏதாகிலும் செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன். இங்க அடிபட்டு கிடக்கிறான் ஒருத்தன். ஒரு மனிதன் ஆசாரியன் வருகிறான். அவன் பார்க்குறான், அவனால் செய்ய முடியும், ஆனால் அவன் விலகி போகிறான். லேவியன் அந்த வழியாக வருகிறான். அவனும் பார்க்கிறான், அவனாலையும் செய்ய முடியும், ஆனால் அவனும் விலகி போகிறான். ஆனால் நல்ல சமாரியன் வருகிறான். அவனை தன் வாகனத்தின் மேலே சுமந்து செல்கிறான். அதற்கு முந்தி அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய பிரயோஜனத்திற்காக வைத்திருந்ததான திராட்சை ரசத்தை எடுத்து அவன் கழுவுகிறான். தன்னுடைய பிரயோஜனத்திற்காக வைத்திருந்த எண்ணெயை காயங்களில் வார்க்கிறான். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் அந்த கூட்டத்திற்கு சொல்லுகிறார், உங்களுடையதில் இருந்து பிறருக்கு கொடுங்கள் என்றால் ஏதோ தர்மம் செய்வதற்காக கொடுப்பது அல்ல, சுய வெறுப்போடு கூட கொடுப்பது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் அவருக்கு நான் என்ன பண்ண வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். நான் உக்கிரானக்காரன் என்ற நினைவோடு செய்வது வாழ்வை கர்த்தர் ரட்சிக்கும் போது காணப்படுகிற கனிகளிலே ஒன்று. அவர்கள் அதை கேட்டு முடித்தவுடனே யோவான் ஸ்நானகனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், ஐயா, நாங்கள் என்ன கனி கொடுப்பது? நாங்கள் அரசு வேலையில் இருக்கிறோம், நாங்கள் என்ன கனி கொடுப்பது? நாங்கள் அரசு வேலையில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு பணித்ததை மட்டும் செய்யுங்கள். பக்கத்தில் வா சொல்லுங்க, உங்களுக்கு பணித்ததை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதை விட அதிகமாக ஒன்றையும் வாங்காதிருங்கள். உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதை விட ஒன்றையும் அதிகமாக வாங்காதிருங்கள். சுருக்கமாக சொன்னால், உங்கள் வேலையில் நேர்மையாயிருங்கள். உங்கள் வேலையில் நேர்மையாயிருங்கள். கடவுள் இல்லை என்று சொல்கிற எத்தனையோ பேர் நேர்மையாகத்தானே இருக்கிறார்கள். தங்கள் வேலையில் எந்த லஞ்சமும் வாங்காமல் கண்ணியமாக இருக்கிறார்கள். யோவான் அதை சொல்லுகிறாரா? இல்லை. இங்கே மனம் திரும்பின பின்பு ஒரு மனிதன், இதற்கு முன்பு அவன் அந்த தவறுகளை செய்து இருந்தான். ஆமென். கர்த்தர் இப்போது மாற்றிவிட்டார். மாற்றின பின்பு இப்போது நேர்மையாக இருக்கிறான் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதினால் அல்ல, நேர்மையாய் இருப்பது தேவனுடைய சுவாபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேர்மையாய் இருப்பது தேவனுடைய சுவாபம். நான் சொல்வது கடினமானது, ஆனால் நன்றாக கவனித்து கேளுங்கள். தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே ரட்சிப்பின் கனிகள் அதிகரிக்க வாஞ்சையுள்ள நபராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற அலுவல் இடத்திலே எனக்கு ஒரு நேர்மையான வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்களோ, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறீங்களோ, சுய தொழில் செய்கிறீங்களோ, எதுவானாலும் நீங்கள் வேலை செய்கிற பணி செய்கிற இடத்திலே நேர்மையான வாழ்வு இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நேர்மையான ஒரு வாழ்வு இருக்கணும். எதற்கு?
நான் தேவனுடைய பிள்ளை என்பதினால். ஆமென் சொல்லுங்க. வாசிங்களா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். போர் சேவகரும் அவனை நோக்கி, போர் சேவகரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். போர் வீரர்கள் கேட்கிறார்கள், எங்க வாழ்க்கையில என்ன கனி இருக்கணும்? அப்போது அப்படி கேட்டபோது சொல்லுகிறார், நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள், உங்களுக்கு இருப்பதே போதும் என்று இருங்கள் என்கிறார். போர் வீரராய் இருப்பவர்கள் கர்த்தருடைய கிரியினாலே அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறார்கள். அந்த மனம் திரும்புதலின் கனி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே யோவான் சொல்லுகிறார், உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தவறாக பிரயோகம் பண்ணாதீங்க. உங்க அதிகாரத்தை என்ன பண்ணாதீங்க? தவறா பிரயோகம் பண்ணாதீங்க. பிறருக்கு என்ன பண்ணாதீங்க? இடுக்கண் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். ரெகோபயாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ரெகோபயாமை ஆண்டவர் ராஜாவாக்கினார். அவன் என்ன செய்கிறான்? வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்கிறான். எரோபயாம் என்று ஒருவன் இருந்தான். வேலைக்காரனாய் இருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக்கினார். அவனோ தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற தனக்கு கிடைத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான். மனிதரை பிரியப்படுத்தவோ நம்மையே பிரியப்படுத்தவோ நமக்கு கிடைத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மனம் திரும்புதலின் கனி என்ன? கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பது போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் கொடுத்தவைகளுக்கு உக்கிரக்காரன். நான் என்னுடைய நலன் அல்ல, பிறருடைய நலன் தான் முக்கியம் என்கிற சுய விருப்பு உடைய நபராய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தெய்வீக சுவாபத்தை என் செயலினாலே நான் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஏக்கமுடைய நபராய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்ததை போதும், எனக்கு கிடைத்த அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்கிற முனைப்போடு இருப்பது மனம் திரும்புதலினுடைய கனி. என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் கனிகள் வளர்ந்தோங்க செய்வீராக. 2 காரியம் தான் சொல்லியிருக்கேன். டைம் ஆயிடுச்சு. முழங்காற்படியிடுவோம். இந்த ரட்சிப்பினுடைய நம்ம ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய முதல் அம்சம் ஆரம்ப அடையாளங்கள். 2வது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவங்களாக இருக்கணும். இங்கே யோவான் அழகாக விளக்கி காண்பிக்கிறார். இந்த மனம் திரும்புதலுடைய கனி என்ன, எப்படி கனி கொடுப்பது என்று கேட்டபோது அழகாக கர்த்தர் அங்கே விளக்கி காண்பிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலுடைய கனி இருக்கா? ஆரம்ப அடையாளங்கள் இன்னைக்கு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்த்து, அந்த அடையாளங்கள் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவரே மறுபடியும் என் வாழ்க்கையில் அந்த அடையாளத்தை கர்த்தர் தருவீராக என்று கேளுங்கள். 2வது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லைனா இன்னைக்கு எனக்குள்ளே எனக்கு தந்திருக்கிறவைகள் எனக்குரியது என்று நான் நினைக்காமல், எனக்கு நீர் என் உபயோகத்திற்காக கர்த்தர் தந்திருக்கிறீர், பிறர் நலனுக்காக கொடுக்க வைப்பதற்காக எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு சுய வெறுப்பு இருக்கணும். ஆண்டவரே, என்கிட்ட 2 இருந்தால் 1 இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுய வெறுப்பு எனக்கு உண்டாகணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு ஆகாரம் போக மீதம் இருப்பதை இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஹல்லேலூயா. போர் வீரர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி கனி கொடுக்க முடியும்? அங்கே சொல்கிறார், அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு.
உங்கள் வார்த்தை நீங்கள் மனம் திரும்புறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட மனம் திரும்புகிற கனி என்ன தெரியுமா? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, பிறருக்கு தீங்கு செய்யாதீங்க, இடுக்கணும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவைகள் போதுமென்று இருங்கள் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் கேட்குது, நாங்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி கணு கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாரு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வாழ்வு நேர்மையானதாக இருக்கணும், அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த கனிகள் வெளிப்பட இந்த நாட்களில் எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு அர்ப்பணிக்கிறவர்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஆரம்ப அடையாளங்கள் மறைஞ்சு போச்சு, இன்னைக்கு மறுபடியும் அதை தருவீராக, புதுப்பிப்பீராக. ஆரம்ப அடையாளங்கள் என்னிலே வெளிப்பட என் வாழ்வை கர்த்தர் புதுப்பிப்பீராக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி எனக்குள்ளே உண்டாகணும். நான் முதல்ல சுய வெறுப்பை எனக்கு தாராண்டவரே, சுய வெறுப்பை தாராண்டவரே. வேலை செய்கிற இடத்துல நான் நேர்மையாக இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை அதிகாரம் நம்ம கையில் இருக்கிற பொறுப்பில் இருந்தால் ஆண்டவரே, அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. யாருக்கும் அந்த அதிகாரத்தை வச்சு இடுக்கன்னு செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஓ, அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு பிறருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே, பிறருக்கு நான் உபயோகமானவங்களாக இருக்கணும். அதுதான் ரட்சிப்பு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி ஆண்டவரே. அந்த கனி வெளிப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது கேட்பது போல என்னுடைய எல்லா ரட்சிப்பும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். அவருக்குள்ள ஒரு ஆசை, நீர் திட்டம் பண்ணி இதை நிறைவேற்றுவீர். ஆனால் நிறைவேற்றும் பொழுது அது பலனுள்ளதா அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா என் பக்கத்தில் நான் செய்ய வேண்டியதில் நான் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அதே ஏக்கம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வைப்பீராக ராஜா. ஸ்தோத்திர, மனம் திரும்புதலுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர. ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா கனிகளிலே ஆண்டவர் ரட்சிப்பின் அம்சத்தில் முதலாவது ஆரம்ப அடையாளங்கள் மறைந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிப்பீராக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் வசனம் கேட்ட ஒவ்வொருவருடைய வார்த்தையினால நிறைப்பாராக. இந்த வாரத்தில் ஆண்டவரே அடையாளங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.